Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.3 ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். கொஸ்டின் படிக்கிறேன். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ராக் 50 into √3 மீட்டர் ஹை. ஸோ ஒரு ராக் இருக்குது, அதனுடைய ஹைட் நமக்கு 50 into √3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் எ கார் ஆன் த கிரவுண்டு, ஒரு கிரவுண்டில் வந்துட்டு கீழே கார் இருக்குது, அதனுடைய டிப்ரெஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே பார்க்குறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? காரை கீழே பார்க்குறாங்க, மேலே பாறையிலேருந்து கீழே காரை பார்க்குறாங்க. அது வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 30 டிகிரி. ஏ கார் ஆன் த கிரவுண்ட் இஸ் அப்சர்வ்ட் டு பி 30 டிகிரி. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக். காருக்கும் ராக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த கொஷினில் என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, ராக்கோடைய ஹைட்டு வந்து நமக்கு 15 into √3 மீட்டர்னு கொடுத்தாச்சு. டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா 30 டிகிரி கொடுத்தாச்சு. கீழே கிரவுண்ட்லேருந்து அந்த கார் நிற்கிற இடத்தோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம இந்த கொஸ்டினில் படிக்க போகிறோம், சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஏபி இது வந்து நமக்கு ராக்கோட ஹைட் எவ்வளவு? 15 into √3 மீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிரவுண்ட் லெவல், இது கிரவுண்ட் லெவல் ஹரிசண்டல் லைனு, இங்கே தான் கார் இருக்குது, சரிங்களா? இந்த காருக்கும் இந்த ராக்கோடைய ஃபுட் இருக்குல்ல, இந்த பகுதிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு தான் நமக்கு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் அந்த பாயிண்ட்டு, அப்சர்வருடைய பாயிண்ட் அப்படின்னா அவருடைய லைன் ஆஃப் சைட் வந்து இப்படி இருக்கும் ஹரிசண்டல் லைனில். அவர் இங்கேருந்து கீழே பார்க்குறாரு காரை அப்படிங்களா? ஸோ அவருடைய பார்வை கோட்டுக்கும் கீழே பார்க்குற இந்த லைனுக்கு இடையில கோணம் தான் 30 டிகிரி. ஸோ இதை நம்ம வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் எடுத்தோம்னா 30 டிகிரி இங்கேயும் வரும், சரிங்களா? அப்போ நமக்கு என்ன ரைட் ட்ரையாங்கிள் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு ரைட் ட்ரையாங்கிள் நமக்கு கிரியேட் ஆகுது. இப்போ நமக்கு ஒரே ஒரு டிகிரி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஒன்று எடுத்தால் போதும். டேனில் பாருங்கள், இந்த அக்யூட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது நமக்கு ஆப்போசிட் சைடுன்னு தெரியும். இது நமக்கு அட்ஜசன்ட் சைடு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிச்சா போதும். நம்மகிட்ட தீட்டாவும் இருக்குது இல்லைங்களா? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை நான் எடுத்துக்கிறேன். ஸோ டேன் டிகிரி எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 30ன்னு எழுதிக்கோங்க. ஆப்போசிட் என்ன நமக்கு? ஏபி டிவைடட் பை பிசி. ஸோ ஏபியோட ஆன்சர் நமக்கு தெரியும் 15 into √3 அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? 15 into √3 டிவைடட் பை பிசி தான் கண்டுபிடிக்கணும். அது அன்னோன் எப்போவுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, நீங்கள் எப்போவுமே லெட்டராகவே வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. tan 30 டிகிரினா என்னது நமக்கு? 1/√3, சரிங்களா? tan 30 டிகிரியோட ஆன்சர் நமக்கு 1/√3. இப்போ வந்து நம்ம இந்த பிசியை கிராஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் பண்ணிட்டோம்னா பிசி இங்கே வந்துடும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய 15√3 அப்படியே இருக்கும். இந்த √3 இங்கே டிவைடில் இருக்கிற அந்த சைடு போகும்போது மல்டிப்ளை ஆகும், சரிங்களா? இப்போ என்ன ஆகுது நமக்கு? 15 into இந்த √3 பெருக்குனிங்கன்னா ஒரு 3 கிடைக்கும். இந்த 3ல தான் நமக்கு 2 √3 இருக்குது. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. பிசி ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது? 5 3s 50யா? அப்போ 150 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக், அதை அப்படியே எழுதிக்கணும். எப்போவுமே நம்ம வந்து எழுதும்போது கன்க்ளூட் கொடுத்து முடிக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க ஆன்சர் கீழே. ஸோ அதை மறந்துடாதீங்க. இந்த என்னுடைய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பயனுள்ளதாக தான் அமையும் கண்டிப்பாக, அதை நான் நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக எழுத வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் ஈக்குவல் டு 150 மீட்டர். ஓகே, தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்.